குடியரசு தின விழாவையொட்டி நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் மூவர்ண தேசிய கொடியை மாவட்ட ஆட்சியர் சுகுமார் ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் செல்வராஜிடம் கேட்கலாம். செல்வராஜ், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிஷ்மா மோனிஷா, நாடு முழுவதும் இன்று குடியரசு தின விழா மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் சார்பாக பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் குடியரசு தின விழா இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் தலைமையில் தாங்கியுள்ளார். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரசன்னகுமார் முன்னிலை வைத்துள்ளார். மாவட்ட வருவாய் அலுவலர் துரை வரவேற்றுள்ளார். இன்று மாவட்ட கலெக்டர் சுகுமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதையை செலுத்தினார். அதன் பின்பு திறந்த ஜீப்பில் சென்று போலீசார், தீயணைப்பு படை வீரர்கள், தேசிய மாணவர் படையினர், ஊர்காவல் படையினர் ஆகியோரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு பார்வையிட்டார். அதன் பின்னர் மூவர்ண பலூனை பறக்க விட்டார். பின்னர் காவல்துறையின் சிறப்பாக பணியாற்றிய 48 மாநகர காவல்துறை போலீசாருக்கும் 65 மாவட்ட போலீசாருக்கும் முதலமைச்சர் பதக்கத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். இதில் மாநகரத்தில் சிறப்பாக பணியாற்றிய சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் உள்ளிட்டவர்களுக்கும் முதலமைச்சர் பதக்கம் என்பது வழங்கப்பட்டது. பல்வேறு துறைகள் சார்பாக முன்னாள் படைவீரர் நலத்துறை சார்பாகவும் 3 பேருக்கு வேளாண் துறை சார்பாகவும் ஆக மொத்தம் 23 பயனாளிகளுக்கு ரூபாய் 34,48,690 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளுக்கான பட்டா வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. இதன் பிறகு நற்சான்றிதழ், குறிப்பாக சிறப்பாக பணியாற்றிய 446 பேருக்கு நற்சான்றிதழ் மற்றும் விருதுகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் வழங்கினார். பள்ளி கல்வித்துறை சார்பாக கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது. மூலக்கரப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் நாட்டுப்புற நடனம், கல்லணை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் தேசபக்திய நடனம் ஆகிய உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. செல்வராஜ், தகவல்களுக்கு நன்றி.